பா என்னப்பா மழை பெய்யுது, பசங்க ஸ்நாக்ஸ் கேக்குறாங்க, ஏதாவது செஞ்சு கூட. அதுக்கு என்ன அதை டக்குன்னு செஞ்சு தரேன். இன்னைக்கு நான் செய்ய போற ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 3 முட்டை அவிச்சு எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே ஒரு காய் சீவுற தட்டு வச்சு நல்லா இந்த அளவுக்கு சீவுனதுக்கு அப்புறம் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இவங்க கூட பொடி பொடியா நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் கார மிளகா தூள், 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு தண்ணி ஊத்தாத லைட்டா அழுத்தம் கொடுத்து இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறம் கையில கொஞ்சம் சமையல் எண்ணெயை தடவி விட்டு உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு குட்டி குட்டி உருண்டையா புடிச்சுக்கணும். இவங்களை அப்படியே ஒரு ஓரமா வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு முட்டையை பவுல்ல உடச்சு ஊத்தி கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி உருண்டையா புடிச்சு வச்சவங்களை இதுல போட்டு நல்லா முக்குன்னு முக்கி அப்படியே எடுத்து பிரட்டு தூள்ல போட்டு நல்லா பெரட்டுன்னு பெரட்டி மானல்ல எண்ணெய் காஞ்சதும் ரெடி பண்ண இவங்களை ஒருத்தவங்களே உள்ள இறக்கி விட்டு இவங்களை இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்புன்னு திருப்பி பொன்னேரம் சிவந்ததும் எண்ணெய் இல்லாத வடிகட்டி எடுத்தா என்னோட ஸ்டைல்ல எக்கு லாலிபாப் ரெடி. அவ்வளவுதாங்க. டக்குன்னு எங்க பசங்க கேட்டதும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எக்கு லாலிபாப் செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் டக்குன்னு உங்க வீட்டுல ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு சமையல் வீடியோல பார்க்கலாம். டாடா.